அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குங்க. கல்யாண வீட்டு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன். எடுத்து வைக்கும் போதே கம கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மேலே அப்படியே மல்லித்தலை அப்படியே தூவி சாப்பிட்டாக்கா ஆஹா அவ்வளோ ருசிங்க. டேஸ்ட்டு சொல்ல முடியாதுங்க. ரசித்து ருசித்து சாப்பிட்ணுங்க. அதோட டேஸ்ட்டே தனித்தான். இப்போ செய்முறையை பார்த்துருவோம். குக்கரில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு 1 டம்ளர் அளவு தான் தண்ணி விட்டுருக்கேன். 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ உருளைக்கிழங்குக்கு உள்ள தாளிப்பை கொடுத்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு உளுத்தம்பருப்பு, கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதில் கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டிருக்கேன். தக்காளி 2 எடுத்து கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணும் போது அது அந்த மசாலா அந்த கிரேவி அந்த மசாலா கரெக்டாக வராது. அங்கங்கே அந்த தக்காளி இருக்கும். அதனால் கொரப்பாக அரைச்சிட்டா அந்த மசாலா ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடும். இதுக்கு முக்கியமாக கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு 1 பூண்டு எடுத்துக்கின்னு, பூண்டுன்னா 1 பல் கிடையாது, 1 பூண்டு எடுத்து அதை நல்லா உரலில் இடிச்சிட்டு சேர்க்கணும். அது சேர்க்கும் போது தான் அதோட சுவை அதிகமாக இருக்கும். இதுக்கு காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாலாம் சேர்ப்பாங்க. ஆனால் நான் சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம். நான் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கினேன். இதில் நிறைய கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் ஒரு கரெக்டான காரத்தில் தான் நான் செய்திருக்கேன். ஏன்னா காரம் வேணாம் அப்படின்ட்டு, நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் காய்ந்த மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம் விருப்பம் இருந்தால். இப்போ நல்லா அதை வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தான் நம்ம தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதங்கி வரணும் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது வறுத்தரைத்த மசாலா, மல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, காய்ந்த மிளகாயெல்லாம் கொடுத்த மசாலா நான் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போதான் அந்த மசாலா அது பிறகு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னாக்கா அப்போ தான் அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குல பிடிக்கும். அதனால தான் பிறகு கொடுக்கறது. இப்போ நல்லா இதை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே 1 டம்ளர் தண்ணி அதில் எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன். அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளிலாம் வெந்து அந்த பச்சை சுமல்லாம் போகும்படி நம்ம அது வேகிறதுக்காக இந்த தண்ணியை விடணும். ஒரு 3 நிமிடத்தில் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர், அதனால தான் அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது. அந்த டம்ளரில் நம்ம ஊற்றும் போது அதை நம்ம மிக்ஸி ஜாரில் கழுவி தான் அது ஊற்றுறோம். அதனால் அப்படி இருக்குது தண்ணி. அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு அதுலேயே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அந்த தண்ணி ட்ரை ஆகும்போது நம்ம திறந்து பார்க்கணும். நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. தோலெல்லாம் எடுத்துட்டு அதை 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சின்ன சின்னதாக இல்லாமல் நல்லா இந்த கல்யாண வீட்டிலலாம் நம்ம மசாலா செய்வோம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, அதே போல் நம்ம கட் பண்ணிக்கினேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்தரைத்த மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 டீஸ்பூன்னாலும் சேர்த்துக்கங்க. ஆனால் 2 டீஸ்பூன் போதுமானது. கரெக்டாக இருந்துச்சு. உப்பு, காரம், அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. இந்த 3 உருளைக்கிழங்குக்கு உள்ள மசாலா சூப்பராக இருந்துச்சு. இதே போதுமானது. அழகாக நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட வேண்டியது தான். போட்டுட்டு அந்த மசாலா உருளைக்கிழங்குல படுற மாதிரி நம்ம அப்படியே பெரட்டி விடணும். ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, உருளைக்கிழங்கு உடஞ்சி வந்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக அதை கிளறி விடுங்க. அந்த மசாலா அதில் படுற மாதிரி அது கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷம் இது போடும் போதே நீங்கள் சிம்மில் வச்சிருன்னு. சிம்மில் வச்சுட்டு அடுத்தது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவல் தான். ஒரு சாம்பார் வச்சு ஒரு ரசம் வச்சு இது சாப்பிட்டாக்கா அப்போ அட்டகாசம் தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் தான். சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுமையாக எனது வீடியோ பாருங்கப்பா ப்ளீஸ். அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அடுத்தது லைக் பண்ண மறந்துடாதீங்க.
இதை வந்து நல்லா வந்து பிரட்டி விட்டுட்டோம் அந்த மசாலாவில் படுற மாதிரி ஒரு மூடி போட்டு அப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் திறந்து பார்ப்போம். சூப்பரான கல்யாண வீட்டுக்கே போய் சாப்பிட்ட ஒரு உணர்வு கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டுங்க. உண்மையை தான் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். நான் வீடியோக்காகலாம் சொல்லலை, அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். நம்ம வீட்டிலே செய்து நம்ம பசங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து சொல்லவும் முடியல, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு மேலே மலைச்சாரல் மாதிரி அப்படியே மல்லி தலையை வந்து மேலே தூவி விட்டுட்டு கிளறி விட்டு சாப்பிட வேண்டியது தான். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.